போகிறதுக்கு சொல்லுவோம், மேஜிக்காக போகிறதுக்கு சொல்லுவோம். போயிட்டா இப்போது அதே கேக் இல்லாமல் அங்கே ஒரு பெருசாக ஆப்பிள் இருக்குது, தெரியுதா ஆப்பிள்? இப்போது அந்த ஆப்பிளும் இமேஜினேஷனில் போகிறதுக்கு சொல்லுவோம். இப்போ அந்த ஆப்பிள் முழுசாக போயிட்டு அப்போ வந்து காமிக்கிறோம். அது ஈஸியாக இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், உன்னோட கண்ணு எவ்வளோ ஈஸியாக இருக்க முடியும் அவ்வளோ ஈஸியாக வச்சு. இப்போ ரைட் ஹேண்டில் ஒரு லூஸாக வச்சுக்கணும், டிஸ்ட் மாதிரி லூஸாக. இப்போ உன்னோட மனசில் நான் கை கருக்க போகிறேன்னு நினச்சிட்டு கொஞ்சம் டைட்டாக. இப்போ திரும்பி நான் இது விட போகிறேன்னு நினச்சிட்டு இன்னும் டைட்டாக பண்ணேன். திரும்பி மனசில் நான் இப்போ விட போகிறேன்னு நினச்சி இன்னும் டைட்டாக பண்ணேன். இப்போ டக்குன்னு விட்டுருவேன். இப்போ எந்த ஃபீலிங் வருது அதோட பேர் ரிலீஸ். ஓகே, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா, சில்லுன்னு ஃபீலிங். ஸோ இப்போ அதே ஃபீலிங் முழுசாக பாடியில் இருக்குன்னு எப்படி இருக்கும்னு. ஓகே, இப்போ அதே ஃபீலிங் எப்போ வரும்னா எப்போ நம்ம ஒரு பெரிய மூச்சு எடுத்துக்கணும், அப்போ வரும். ஓகே, சின்ன மூச்சு எடுத்துன்னா வெறும் செஸ்ட் வரைக்கும், இந்த மாதிரி வெறும் செஸ்ட்டு தான் வரும் இல்லையா. பெரிய மூச்சு எடுத்தோம்னா முழுசாக பாடி ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லையா. சேர்ந்து எடுக்கலாமா, பெரிய மூச்சு முழுசாக பாடியில் வருது இல்லையா. ஸோ இப்போ அதே ஃபீலிங் நம்ம முழுசாக பாடியில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா திரும்பி ஒரு மூச்சு. ஸோ இப்போ அந்த ஃபீலிங் உன்னோட டோஸ்லேயும் இருக்கும். டோஸில் அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா, அதே ஃபீலிங் உன்னோட டோஸில் உள்ளேருந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதே ஃபீலிங் டோஸ்லேருந்து முழுசாக கீழே கால் இருக்குது அது வரைக்கும், அங்கேருந்து மேலே வந்து ஆங்கிளுக்கு வரும், மேலே வந்து நீஸ் வரைக்கும் வருது. அதே மேலே வந்து ரெண்டு லெக்ஸ்லேயும் வந்து அதே ஃபீலிங் ஸ்டமக்கில் போய் செஸ்டில் போய் கழுத்துக்கும். இப்போ அங்கேருந்து அப்படியே ரெண்டு கைக்கு போய் ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஃபிங்கர் டிப் வரைக்கும் அப்படியே அங்கேருந்து கழுத்து மேலே போய் முழுசாக தலையில் அதே ஃபீலிங் இருக்கும். இப்போவும் அதே ஃபீலிங் இருக்கும். எவ்வளோ டைம் அந்த ஃபீலிங் வைக்க முடியும் அவ்வளோ டைம். இந்த ஃபீலிங்கோட பேர் ரிலீஸ். ஸோ எப்போவாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஃபீலிங் பண்ணலாம். இதே ஃபீலிங் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரிலாக்ஸ் ஃபீலிங் இருக்கா. இப்போ உன்னோட கண்ணு மூடிட்டு மனசில் இமேஜினேஷனாக நீ ஏந்திருக்கேன்னு பார்க்க. உன்னோட இமேஜினேஷன் ஏறியா
நீ உன்னோட இமேஜினரி கண்ணு திறந்தேன்னா என்ன பார்க்குற? உன்னோட தலையோட பின்னாடி பார்க்கணும். ஸோ அந்த இமேஜினரி கண்ணு திறந்தோம். அப்புறம் அந்த இமேஜினரி ஷெஃபனோட ஹேண்ட்ஸ் வந்து அந்த கை நீ வந்து ஷோல்டர்ஸ் நெஜம் ஷோல்டர்ஸ். இப்போ அந்த கை உன்னோட நெஜ ஷோல்டர் இருக்குது. ஸோ அந்த இமேஜினரி கையால் உன்னோட ஷோல்டர் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண. ரிலாக்ஸ்டாக இருக்கா, எப்படி இருக்கு, டென்ஷனாக இருக்கா, எப்படி இருக்கு, வெயிட்டாக இருக்கா. இப்போ உன்னோட ஷோல்டர்ஸ்லேருந்து அந்த கை அதுவும் கொஞ்சம் வெயிட் இருக்க மாதிரி. இப்போ அந்த இமேஜினரி கண் இருக்கு இல்லையா, அது க்ளோஸ். இப்போ எப்போ நீ ரிலாக்ஸாக இருக்கு அப்போ உன்னோட கண். ஸோ எப்போவாவது உனக்கு கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தால் இதே நினச்சி உன்னோட இமேஜினரி கை உன்னோட ஷோல்டர்ஸில் எடுத்து அப்படி பார்த்தேன்னா ஒன்றால் என்ன நீ பார்க்குற, பாக்கி பேர் அப்படியே பார்க்குறாங்கன்னு தெரியும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம். என்னுடைய இமேஜினரி கை என்னால் பார்க்க முடியாது இல்லையா, பாக்கி பேர்லேயும் பார்க்க முடியாது. நான் இங்கே இல்லைன்னா அந்த இமேஜினரி கை இருக்கா இல்லையா அதுவும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதை வச்சு யாரும் வந்து கிண்டில் பண்ண போகிற போட்டு அவளுக்கு தெரியவே தெரியாது இது இருக்கா இல்லை, வெறும் உனக்கு தான் தெரியும் இல்லையா. அதே மாதிரி நான் அவனோட கை வச்சு மூவ் பண்ணேன்னா என்னால் மூவ் பண்ண முடியும். இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இல்லையா. இப்போ உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் மூவ் பண்ணுறேன். ஆனால் உன்னோட இமேஜினரி ஹேண்ட்ஸ் என்ன இருக்குது அது யாராலையும் மூவ் பண்ண முடியாது இல்லையா. நான் இப்படி தட்டேன்னா அது போகாது. ஸோ அது உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது யாரும் ஒரு இன்ச்சும் மூவ் பண்ண முடியாது, அது நீ தான் அது மூவ் பண்ண இல்லையா. ஸோ அந்த கை உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பண்ணவே முடியாதுன்னு எப்படி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த கை உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா. ஸோ அதே மாதிரி நீ ஏந்துட்டேன்னா அந்த கை அங்கேயே இருக்கும் இல்லையா. நீ ரோடில் போனாலும் அந்த கை அங்கே தான் இருக்கும், காரில் போனாலும் அந்த கை அங்கே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த கை ஏதாவது பட மாட்டான். நத்திங் வில் ஹிட் தட் மேன், நத்திங் வில் ஹிட் தட் பாடி இல்லையா. இது இமேஜினரி. ஆனால் அந்த இமேஜினரி ஹேண்ட்ஸ் இருந்தால் ஒன்றால் நீ எப்படி பார்க்குற, பாக்கி பேர் எப்படி பார்க்குறாங்க அது ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அது நீ யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது இல்லைன்னா அது கொண்டு வரது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ட்ரை பண்ணுற கொஞ்சம் கன்ஃபியூஷனாக வருது, அப்புறம் அதே இதே அங்கே இருந்ததுன்னா எல்லாம் கிளாரிட்டியாக வரும். கிளாரிட்டியாக வருது வராது அதுவும் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே இமேஜினரி கை ஷோல்டர்ஸில் வச்சுக்கணும். இப்போ ஒரு காலில் பேலன்ஸ். ஓகே. இப்போ கண்டினியூ. அதே ஒரு காலில் பேலன்ஸ் பண்ண டைம் சில டைம் இந்த பக்கம் போவோம், சில டைம் அந்த பக்கம் போவோம் இல்லையா. அப்போ அந்த இமேஜினரி கை யூஸ் பண்ணி பேலன்ஸ் சென்டர் பண்ணுவோம். இமேஜினரி கை யூஸ் பண்ணி பேலன்ஸ் இல்லையா. இப்போ ஒரு கால் பேலன்ஸ் பண்ணி கை இருக்கு, இந்த இமேஜினரி கை இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் போகிறேன்னா அந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் போடுது, அந்த பக்கம் போகிறேன்னா இந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் போடுது. ஸோ இந்த இமேஜினரி கையில் பேலன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இப்போ. ஸோ இப்போ இந்த கால் கூட வச்சுட்டு இன்னொரு கால் அதே மாதிரி அந்த இமேஜினரி கை யூஸ் பண்ணி
அந்த பேலன்ஸ் வருது. அதே மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் போட்டு பேலன்ஸ் வருது இல்லையா, நல்லா பேலன்ஸ் இங்கே வருது. அந்த பாயிண்டில் அவ்வளோ ப்ரெஷரில் அந்த கை எங்கே வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? Water shock. Shock or pleasant where you buy things. There are big shock, there are small shock. Big shock, here are two big shock. Department store, supermarket, here are small of the things you can buy in them. Department store, supermarket. Small shop, here are some small shops. Green, grocer, green grocer, bakery, post office, chips, chips, butcher, here are some of the things you can buy in this small shop. Green grocer, bakery, post house shops, shop or grocery. Here you buy things. There are big shop, there are small shop. Big shop, here are two big shop. Department store, supermarket, here are some of the things can you buy in them. Department store, supermarket, small shop, here are some small shops. Green grocer, bakery, post office, chemist, butcher. Here are some of the things you can buy in this small shop. Green post office, blue chair,